Today is 14th November. We are celebrating Children's Day. I wish you all a very happy children. இன்று நவம்பர் 14 அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளின் எதிர்காலமே நாட்டின் எதிர்காலம் என்ற அடிப்படையில் இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும். கல்வி பயிர உரிமை உண்டுங்க, வாழுற காலம் எல்லாமே அதுதான் உதவுங்க. எல்லா குழந்தைக்கும் பாதுகாக்கப்பட உரிமை உண்டுங்க, கண்ணும் கருத்துமா பாதுகாப்பது பெற்றோர் கடமை. நல்லவர்களாக வாழணும், நேருக்கு பிடித்த பிள்ளைகளாக வாழணும், உண்மை உள்ளவர்களாக வாழணும், நேர்மை உள்ளவர்களாக வாழணும். நம்ம சுற்றி இருப்பவங்களோடு நல்லா இருக்கணும், நல்ல பண்புகளை வளர்த்தணும். அப்போ நல்லவர்களா நாம வாழணும். Pandit Jawaharlal Nehru. He was the first Prime Minister of India who loved children very much. Children fondly called him Chacha Nehru. அகிம்சை வழியில் நின்றவர், ஆங்கிலேயரை எதிர்த்தவர், இளைஞர்களுக்கு பிடித்தவர், வீர நஞ்சம் பெற்று வாழ்ந்தவர், ஊக்கம் தந்து விட்டவர், எழுச்சியுடன் திகழ்ந்தவர். இது நல்ல நாளிது, எல்லாரும் ஒன்றாக பாடி கொண்டாடு இனிய கொண்டாடி. பொன்மொழி, புத்தகத்தை தலை குனிந்து பார், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். செல்வதற்கு முன்பே விளைவுகளை பற்றி என்று அஞ்சுகின்ற கோழைக்கு என்பது வெளிதூரம். பொன்மொழி, செல்வதற்கு முன்பே விளைவுகளை பற்றி என்று அஞ்சுகின்ற கோழைக்கு என்பது வெளிதூரம். நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது, அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது. பொன்மொழி, நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது, அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது. பொன்மொழி, வாயுவுக்கு மிக நெருக்கமான நண்பன் அச்சமின்மையே. பொன்மொழி, வாயுவுக்கு மிக நெருக்கமான நண்பன் அச்சமின்மையே. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றன. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். குழந்தைகள் பண்டிட் ஜவஹர்லால்
காத்த சபையோருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றெனது அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவரின் வாக்குப்படி இந்த குழந்தைகள் தின விழா இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்க இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். கனவுகள் யாவும் வெற்றி கொள்ளவே வாழ்க.